மதுரை சித்திரை திருவிழா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்திற்கு பக்தர்களுக்கு உணவு வழங்கிய அக்ஷய பாத்திரம் டிரஸ்ட் மதுரையில் தொடர்ந்து 5 வருடமாக 5 லட்சம் பேருக்கு மேல் வயிற்று பசியாற்றி வரும் அக்ஷய பாத்திரம் டிரஸ்ட் நிறுவனர் நெல்லை பாலுவுக்கு குவியும் பாராட்டுக்கள். உலகில் கொடுமையான நோய் ஒன்றென்றால் அது பசி மட்டும்தான். எனவேதான் பசிப்பினி என்கின்றோம். இந்த நிலையில் ஆதரவற்றோர் ரோட்டில் அனாதையாக இருப்போருக்கு கடந்த 6 வருடங்களாக தினமும் மதிய உணவினை வழங்கி வருகின்றது மதுரையின் அக்ஷய பாத்திரம் டிரஸ்ட். சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான இன்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருக்கல்யாண வைபவத்தை நேரில் காண வந்த பக்தர்களுக்கு மதுரை அக்ஷய பாத்திரம் டிரஸ்ட் நிறுவனர் நெல்லை பாலு, திருப்பரங்குன்றம் அறங்காவலர் குழு தலைவர் சண்முகசுந்தரம், காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் ஆகியோர் வடக்கு மாசி வீதியில் உள்ள நேரு அலால சுந்தர விநாயகர் கோவிலின் முன்பு உணவு வழங்கினர். முன்னதாக கோவில் விநாயகரை தரிசனம் செய்து உணவினை வழங்கினர். சுமார் 8000க்கும் மேற்பட்டோருக்கு உணவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மதுரை அக்ஷய பாத்திரம் டிரஸ்ட் நிறுவனர் நெல்லை பாலு செய்திருந்தார். நம்முடைய அங்கேயக்கண்ணி அன்னை மீனாட்சி திருக்கல்யாண வைபவம் ரொம்ப அற்புதமாக மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் மதுரையின் அக்ஷய பாத்திரம் மூலம் திருக்கல்யாணத்தை பார்த்து வருகிற பக்தர்களுக்கு அன்னம் வழங்குவது வழக்கம். பொதுவாக மதுரையின் அக்ஷய பாத்திரம் டிரஸ்ட் மூலம் கடந்த 2300 நாட்களுக்கு மேலாக 6 வருடத்திற்கு மேற்பட்டு 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட வயிறுகளின் பசியினை ஆட்சி இருக்கிறது அக்ஷய பாத்திரம். அதே போல திருக்கல்யாணம் பார்த்து வருபவர்களுக்கு நம்முடைய ஒரு நிகழ்வாக நாங்கள் நம்முடைய வடக்கு மாசி வீதி மேலமாசி வீதி சந்திப்பில் உள்ள விநாயகர் கோவிலிலே வைத்து இப்பொழுது அன்னம் வழங்கப்பட்டது. நம்முடைய திருப்பரங்குன்றம் நம்முடைய முருகன் திருக்கோவிலுடைய அறங்காவலர் அருமைக்குரிய சேவை செம்மல் ஆன்மீகத்திற்கென்றே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட அண்ணா சண்முக சுந்தர அண்ணா அவர்கள் தலைமையிலே நம்முடைய ஓய்வு பெற்ற காவல் கண்காணிப்பாளர்
முனிவர் மணிவண்ணன் அவர்கள் முன்னிலையிலே இன்னைக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இது ஒரு சாம்பிளுக்கு தான் இங்க வச்சு வழங்கினோம். மதுரை நகர் முழுக்க ஒரு குட்டி யானை வண்டியிலே இந்த விநியோக செய்யப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு ஒரு 8000 பேருக்கு வழங்கினோம். இந்த ஆண்டு ஒரு 5000 பேருக்கு அந்த உணவு வழங்குகிற திட்டம் இப்பொழுது தொடங்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு மதியம் 3 மணி வரை இந்த உணவு வழங்கப்பட இருக்கிறது என்கிற தகவலை தெரிவித்துக் கொண்டு, அட்சய பாத்திரம் டெஸ்டிற்கு ஒவ்வொரு ஆண்டும் நிறைய மக்கள் உதவி கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் உதவ நெல்லை பாலு 9442630815 என்ற செல்பேசியிலே தொடர்பு கொள்ளலாம் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மளது அரங்காவலர் அண்ணா சண்முக சுந்தர அண்ணா அவர்கள் சில வார்த்தைகள், பிறகு முனிவர் மணிவண்ணன்